படம் சூப்பரா இருக்குப்பா. படத்துல என்னம்மா சொல்ல வராங்க? படத்துல வந்து அம்மா சென்டிமெண்ட் தான் அதிகமா இருக்கு. குடும்ப சென்டிமெண்ட் நெறையா இருக்கு அதுல. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் எப்படி நடக்கணும்னு அது தடங்கலா இருக்கு. அந்த குழந்தைக்கு கல்யாணமும் நடக்கல. இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சென்டிமெண்டா இருக்கு. காமெடி சூப்பரா இருக்கு. அதான் அம்மா சென்டிமெண்ட்ல தான் அந்த காமெடியே போய்க்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வேற என்ன பிடிச்சிருந்துச்சு படத்துல இருந்து? எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குப்பா. படம் பார்க்கலாமா? ஃபேமிலியோட பார்க்கலாமா? பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது. சாரா படம் வந்திருக்கிறோம். ஒன் டைம் வாட்சபிள் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. செகண்ட் ஹாஃப் படம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இது ஹாரர் ஃபிலிம்லாம் இல்லை, ஃபேமிலி மூவி தான். எல்லாருமே வந்து பார்க்கலாம். என்ன எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த படம் பார்க்க போறீங்க? நான் ஹாரர் ஃபிலிமாக இருக்கும்னு நினச்சி வந்து பார்த்தேன். ஹாரர் ஃபிலிமில் அம்மா சென்டிமெண்ட்டோட நிறையா ஸ்கூலில் நிறையா காமிச்சிருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்தது. டேரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரில, கரெக்டாக சூப்பராக எடுத்திருக்காரு. நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. இது ரோபோ சங்கர் நடிச்சிருக்காரு, யோகி பாபு நடிச்சிருக்காங்க. ஸோ பழைய ஜோக்கு தங்கதுவரம் நடிச்சிருக்காப்புல. ஸோ அவங்க காம்போலாம் சூப்பராக இருந்திருக்குது. படம் ஃபுல்லாக அவங்க காமெடி நிறையா பக்கம் யூஸ் ஆகிருக்கு. ஸோ அம்மாவா வந்து அம்பிகா நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் அவங்க ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. அவங்களோட வச்சு தான் பாதி கதையே மூவ் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஹாஃபில். ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்குது. அம்மா சென்டிமெண்ட் இருந்தாலும் அம்மா சென்டிமெண்ட் வலிமைக்கு அடுத்த படம் ப்ரோ இது. அம்மா சென்டிமெண்ட்டில் ஓகே. படத்துல இருந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சொன்னா என்ன சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போச்சு. பாசிட்டிவ்னா அம்மா சென்டிமெண்ட் வந்து இதில் காமிச்சதுனால அது கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தான். வில்லன் வந்து அந்த ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவங்கள பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஸ்கூல் ட்ரெஸ்லாம் போட்டிருக்க மாதிரி கொஞ்சம் அது காமெடியாக தான் இருந்தது. அது ஃப்ளாஷ்பேக்னால அக்செப்ட் பண்ணிக்கலாம். நல்லா இருந்தது, பார்க்கலாம். நீங்க என்ன எக்ஸ்பெக்டேஷனோட அந்த படம் பார்க்கணும்? இல்லை, நான் சும்மா அந்த பேனரில் ஏதோ வித்தியாசமாக இருந்தது, நாயெல்லாம் இருந்தது. சரி, நாய் பற்றி எடுப்பாங்க போல அப்படின்னு நினச்சேன். ஆனால் படம் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. நீங்க நினைச்சது ஏதாவது அமைஞ்சிருந்துச்சா? இல்லை, அப்படி நான் இனிமே எக்ஸ்பெக்ட் பண்ணி போகல. படம் அந்த மாதிரி போச்சு. நான் நினச்சது வேற, படத்தில் நடந்தது வேற. படத்துல என்ன சொல்ல வராங்க? அம்மா ஃபீலிங்ஸ், அந்த எமோஷனல் பற்றி தான் பேச வராங்க. அம்மா சென்டிமெண்ட். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் படத்துல நிறைய காமெடி ஆர்டிஸ்ட். ஆமாம், யோகி பாபு, ரோபோ சங்கர்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா பண்ணாங்க. எங்கேஜிங்கா இருந்துச்சு. எங்கேஜிங்க. ஐ மீன் அந்த வில்லன் வந்து அந்த ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு வரும்போது எப்படி இருந்துச்சு? அது அந்த அளவு இல்லை, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். என்ன ரேட்டிங்? 6 தரலாம். சாரா மூவி பார்த்து வரேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சாட்சி அகர்வாலா அவங்க தான் வந்து கதாநாயகன் நடிச்சிருக்காப்புல. கதாநாயகன் வந்து புதுசாக ஒரு புதுவும் போட்டிருக்கேன். இதில் வந்து தயாரிப்பாளர் தான் வந்து ஃபுல்லாக இதில் வந்து நான் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நடிச்சிருக்காரு. அந்த எப்படி சொல்கிறது, காமெடி சீன் யோகி பாப்பு திரையெல்லாம் போட்டாலுமே அவர்தான் காமெடி ஃபுல்லாக வேணும்னு சொல்லி அந்த தயாரிப்பாளர் தான் வந்து ஒரு பேர் தெரியல, அவர் தான் வந்து ஃபுல் வெயிட் மொட்டை அடிச்சுட்டு நம்ம இன்னும் எப்படி சொல்கிறது, இந்தியாவிலேயே உலகத்திலேயே நான் தான் பெரிய ஒரு காமெடி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. ட்ரை பண்ணி கொண்டு நம்பணும், நல்ல விஷயம். புதுசாக வந்து இப்போ தான் இந்த மாதிரியா ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா இந்த விஷயம் வந்து நம்ம ஏற்றுக்கணும். ஆனால் வந்து முயற்சி எடுக்கிறாருவார், அதுதான். ஆனால் வந்து புதுசாக வந்து அவரே தயாரித்து அவரே டைரக்ட் பண்ணி அவரே பண்ணியிருக்காருன்னா உண்மையிலேயே நல்ல விஷயம். சாராங்கிறப்ப அவருக்கு விஷயம் பார்க்கலாம். ஆனால் நம்ம பார்க்குற காமெடியாக தான் இருக்குது. சில பேர் வந்து பிரசவங்களாக வந்து தப்பாக கேள்வி கேட்டாங்க. உண்மையிலேயே அந்த தயாரிப்பாளர் வந்து அடுத்த படம் எடுக்கல ஏதோ டெவலப்பாக நல்லா எடுப்பார். அந்தளவுக்கு சாரா படம் நல்லா இருக்குது. அதான் சாட்சி அகர்வால் நல்லா அடிச்சிருக்காங்க. அம்மா சென்டிமெண்ட் எல்லா படத்துலையும் வர மாதிரியா தான். புதுசாக நிறையா எல்லா படத்துலையும் அம்மா சென்டிமெண்ட் இதெல்லாம் வந்துருச்சு. இந்த மொட்டையாக ஒருத்தர் வந்து தயாரிப்பாளர் புதுசாக பண்ணியிருக்கிறது அவர் தான் நம்ம இதில் வந்து ஆக்சுவலாக கொண்டு வரணும். ஆனால் உண்மையிலேயே வந்து புதுசாக வந்து ஒருத்தர் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு நம்ம ஒரு இதை உதவி பண்ணணும். ஏன்னா வந்து அவர் வந்து நக்கலாக பண்ணக்கூடாது. அவர் புதுசுக்கு வந்து நல்லா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தயாரிப்பாளர் நடிச்சிருக்காத காமெடி மற்ற எல்லாமே வந்து அந்த சின்ன வயசில் சாட்சி அகர்வாலை லவ் பண்ணுற மாதிரி எடுத்திருப்பார். லவ் பண்ணுற மாதிரி சீன் நடிச்சிருப்பார், 2 ஸ்கூல் நடிச்ச மாதிரி. அதெல்லாம் வந்து அதை வச்சு தான் இவர் வந்து பழி வாங்குறாரு. படமே அவர் வச்ச கதையை நகர்றத வந்து வேற யாரும் வச்சு நகரில். இந்த உபசங்கர் இப்போ வரப்போ நக்கல் இந்த இதில் நக்கல் வேணால் நக்கல் பண்ணிட்டு போகிறாரு. இதே வந்து யோகிப்பா போகிறதுமே இது. ஆனால் ஃபுல் லைட் அவருக்கு தான். இது எப்படி சொல்கிறது, கதாநாயகரே அவர் தான் சொல்ல, அந்த தயாரிப்பாளர் தான். படம் நல்லா போர்னு சொல்ல முடியாது, போகுது. 2 மணி நேரம் வந்து நம்ம எந்திரிக்காம வந்து படம் பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது ப்ரோ. படத்துல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா சென்டிமெண்ட் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அதனால் அது ஓகேவா இருக்குது. படத்துல ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கு. ஐ மீன் காமெடி யோகி பாபு அண்ட் தங்கத்துறை நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. யாரோட காமெடி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு? காமெடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல என்ன ப்ரோ சொல்ல வராங்க? படத்தில் பார்த்தீங்கன்னா அதான் அம்மா சென்டிமெண்ட்காக வந்துட்டு சொல்கிறாங்க. அண்டு லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்கிறாங்க.
படம் எங்கேஜிங்கா இருக்கா பாக்குறது? ஓகே. இல்ல போர் அடிக்கிற மாதிரி இல்லை ஓகே தான், நல்லா தான் ப்ரோ. நல்லா இருக்குண்ணா. நீங்க என்ன எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் பார்க்க போறீங்க? இல்லை இப்போ புது டேரக்டர் அதனால வந்தோம். சரி இப்போ ஓகேவா இருக்கு, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் படம்னால நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. யோகி பாபு காமெடிஸ்லாம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். படத்துல அம்மா சென்டிமெண்ட் ஆமாம், அது கொஞ்சம் நல்லா இருக்கு. லாஸ்ட் ஃபைனலில் நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸில் சூப்பராக இருக்கு. படத்துல பாசிட்டிவ்னா என்ன சொல்லுவீங்க இந்த படம்? பாசிட்டிவ்னா அம்மா கேரக்டர் நல்லா இருக்கு. பாசிட்டிவ் வந்து